ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ இந்த எபிசோட் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்கலான்னு இருக்கோம். என்ன சொல்ல, போன மேட்ச்க்கு ரிவ்யூ போடல, சரி 2 மேட்ச் சேர்த்து வந்து வன்மத்தை வந்து கொட்டலான்னு தான் வந்திருக்கேன். ரிவ்யூவை தாண்டி இது வந்து வன்மத்தை கொட்டுற ஷோ தான் இந்த ஷோ. ஏன்னா வந்து இந்த 2 நாள்ல வந்து என்ன சரியா ரேஜ் வெயிட் பண்ணிட்டாங்க. அதாவது சிஎஸ்கே இதுக்கு மேலே எனக்கு வெறுக்க முடியுமான்னு தெரியல, சொல்ல வார்த்தையே இல்லை. சரி ஓகே, என் கூட கெஸ்ட் இருக்காங்க. ஷியாம், வணக்கம்டா ஷியாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். 2026 இப்பதான் நம்ம சேனல் பக்கம் வந்திருக்கேன். ஓகே கிஷோர், ஹாய்டா கிஷோர். ஹாய் ஏரி, ஹாய் கைஸ். அதாவது கிஷோர், எனக்கு சத்தியமா புரியலடா, எப்படிடா, அதாவது இப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படிடா இத்தனை வருஷம் எப்படிடா பேக் பண்றானுங்க, சத்தியமா எனக்கு புரியவே மாட்டேங்கிறா. எப்பா நீ சொல்றா கிஷோர் ஸ்டார்டிங், நான் அப்படியே கூட சேர்ந்து நானே அடிச்சுக்கிறேன். அதான் உன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம பிளேயர் ஃபெயிலியர்னு கூட, இது மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்ஷன் ஃபெயிலியர் தான் நான் கண்டிப்பா சொன்னோம். இத்தனை வருஷம் கேட்டதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, ஆவரேஜ் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. என்னைக்குமே சிஎஸ்கே ஸ்கவுட்டிங்க்குலாம் பேர் போனது கிடையாது. ஒன்று வந்து அவன் இந்தியா டீமுக்கு ஆடிக்கணும், ரிட்டையர் ஆகணும், இல்லை இந்த வந்து இந்தியா டீம்ல ஆடி வந்து இப்போ இந்தியா டீம் ட்ரை பண்றவன் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏஜ் ஆகி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவன் பெருசா ஸ்கவுட் பண்ணி யங்ஸ்டர்ஸ்லாம் எடுக்க போறது கிடையாது. இன்னொன்று, அந்த மெயின் பில்லரா இருந்தது தோனி அண்ட் ஜடேஜா. அந்த ஃபினிஷிங், அந்த ஜடேஜாவோட அந்த ஆல்ரவுண்ட் கண்ட்ரோல் மட்டும்தான் சிஎஸ்கேக்கு இந்த 5 கப் வாங்கி கொடுத்தது. அதுவும் இல்லாமல் ரெய்னா. இப்போ நீ வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஃபெயிலியர் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். சரி, நீ மெகா ஆக்ஷன்ல கோட்டை விட்டேன்னு. பட் உனக்கு இந்த ஆக்ஷன்ல உனக்கு செகண்ட் ஹையஸ்ட் பர்ஸ்ல போறறி உனக்கு அத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க. நீ எடுத்துட்டு வந்த பிளேயரை பாரு. சையத் முஸ்தாக் அலி அந்த மாதிரி எந்த டொமஸ்டிக் ஆடாத கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. அவங்களை நீ பிளேமே பண்ண முடியாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கொஞ்சம் டைம் வேணும். மேபி செகண்ட் ஹாஃப்ல குட்டா வரலாம். அதுக்குள்ள நீ இப்ப நீ ஐபிஎல் பாக்கல, அத கூட இப்போ ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டறாங்கல்ல. பிரசாந்த் வீர் குடுக்குறானுங்க, 14 கோடி வாங்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சும்மா இன்னைக்கு ஏதோ பேட்டிங் விக்கெட் போனனால பேட்டிங் கிடைச்சது. அது நம்ம பேசணும். அது அந்த ருத்துவோட இஷ்யூஸ், அது கண்டிப்பா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஓகே, பட் இது என்னன்னா, நீ ஆக்ஷன்ல இவ்வளவு இது பண்ணிட்டு நீ யாரையும் பிளேம் பண்ண முடியாது. அவன் எவ்வளவு ப்ரெஷர்ல இவனுக்குலாம் பிரசாந்த் வீர் அடிச்சான். பட் அடிச்சதுமே அவனுக்கு அந்த பிளேயிங் 11 ஸ்பாட்டுக்கு தான் அடிச்சான். அவன் இந்த டார்கெட் சேஸ் பண்ணணும்ல அடிக்கல. ஃபர்ஸ்ட் வந்து 20 பால் டைம் எடுத்து சரி அந்த கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு ஒரு ஓவர் மேக்ஸிமைஸ் பண்ணான். அவ்வளோ எனக்கு அந்த பிரசாந்த் வீரோட அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஹிட்டிங் எபிலிட்டிலாம் எனக்கு தெரியல. அவ்வளோ ஒன்றும் நான் இம்ப்ரெசிவா இல்லை. ஸ்பின்னை ஓகே எனக்கு அடிச்சான், பட் ஃபாஸ்ட் பவுலிங்லாம் சீரியஸ் இஷ்யூஸ் இருக்கு. இல்ல, எனக்கு ருத்துராஜ் கேப்டன்சியும் மட்டிமா ரொம்ப மட்டித்தனமா இருக்குடா சீரியஸா. ஐயோ, இந்த ஃபீல்டிங்லாம் சத்தியமா சொல்றேன், தூபேக்லாம் கொஞ்சமாச்சும் அந்த விஸ்வாசம் ஏதாச்சும் இருக்காடா அவன்கிட்ட. இங்க இருந்தாண்டா இந்தியாவுக்கு போனான். இந்தியாவில மட்டும் பெரிய இவன் மாதிரி விளாடுறாங்கடா, இங்க மட்டும் ஏன்டா இப்படி சாவடிக்கிறானுமோ, விளையாட கிரிக்கெட்டே மறந்து போச்சு மாமின் மாதிரி ஆடிட்டு இருக்கான்டா. ப்ளீஸ் அவனுக்கு, அவனடா பிரச்சனை அவனுக்கு. தூபே மட்டும் இல்ல, ருத்துவோட கேப்டன்சி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. டீம் கொஞ்சம் கேவலம் தான், அதை இன்னும் கேவலமா பண்றான். நான் எனக்கு என்ன டவுட்னா, ஜேமி ஓட்டன் ஒரு ஸ்பெல் போட்டாரு அந்த படிக்கல் விக்கெட் எடுத்தோடனே 155 போட்டுட்டு இருந்தாரு. 150 to 150 அந்த ரேஞ்சில போட்டுருந்தா. டிம் டேவிட் அடிக்கவே முடியல. இதுக்கு போய் 150 4 ஓவர் இருக்கு, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஓட்டன் 2 ஓவர், அன்சுல் கம்போஸ் 2 ஓவர் தான் முடிஞ்சு. என்ன உனக்கு, ரெண்டு பேரும் டிஃபெண்ட் பண்ண வராங்க, ரன் லீக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல. ஆனா அந்த அளவுக்கு நம்ம ஒரு 20 ரன்ஸ் கம்மியா போயிருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். நான் கண்டிப்பா ஹரி, நீ ஓட்டனுக்கு நீ அந்த ஸ்பெல் கொடுத்ததா பண்ணிப்பேனா, அப்பதான் தண்ணிட்டு இருந்தான். டிம் டேவிட் நீ லூஸ் பால், நீ ஓகே டிம் டேவிட் ஸ்பின் கேஸ் தான், பட் அதுக்கு நீ 18th ஓவர் போட்டாலும் அவன் அடிக்காம இருக்க போறது இல்ல. பேட்டை வீசிடுவான் போட்டு. எனக்கு இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் பால் மட்டும் அவன் சிங்கிள் எடுக்காம இருந்தா இன்னொரு 4 6 சேர்த்து அடிச்சிருப்பான். எனக்கு இல்ல கிஷோர், எனக்கு 100வது ஒரு மாதிரி எக்ஸ்பைர் ஆயிட்டோம்னு தோணுது கிஷோர். பெருசா ஸ்பின் ஆரமா எனக்கு தெரியல. எனக்கு மேபி இந்த பிட்ச் அப்படியா இல்ல எனக்கு தெரியல. ஸ்பின்னர்ஸ் நிஜமாலே ஐபிஎல்ல ஸ்கோப் இருக்கா? சரி, ஸ்பின்னர் அவன் ஒரு ஸ்பின்னரை வச்சுமே ஒன்றும் பண்ண முடியாது. நியூர் அகமது வந்து கொஞ்சம் ஏதாவது அடிச்சாதான் விக்கெட் விழுவும். அது எனக்கு தெரியல. அவனை மெயின் ஸ்பின்னரை வச்சு போக முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே ஆக்ஷன் அப்பயே சொன்னதுதான். இன்னொரு ஸ்பின்னர் நீ ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்டா எந்த ஸ்பின்னர் எடுத்திருக்கேன்ற கொஸ்டின் எனக்கு இன்னமும் ஆன்சர் இல்லையே. நிறைய கொஸ்டினுக்கு நீ ஒரு இஷ்யூஸோட ஆக்ஷன் போற. நான் இந்த பிளேயர்லாம் விட்டுருக்கேன், இந்த பிளேயர் எடுக்கணும். நீ பத்திரானாக்கு இப்ப ரீப்ளேஸ்மெண்டா யாரை எடுத்திருக்க? ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சுன்னா வந்து பவர் பிளே கஷ்டப்படுவாங்க. டெத் ஓவர்ல வந்து ஒரு மீடியாக்கர் பவுலர் வச்சிருப்பாங்க, 10 ரன் சோக்கால் 10 ரன் இருப்பான். இப்ப அப்படியே பிரச்சனை ஸ்வாப் ஆயிடுச்சு. பவர் பிளேல போட மீடியாக்கர் பவுலிங் இருக்கு, டெத்ல போட ஆள் இல்ல. அதாவது ஒரு இடத்துல அடைக்க போய் இன்னொரு இடத்துல இப்ப தண்ணி பீச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை அடைச்சா இங்கிட்டு விட்டுரும், இங்கிட்ட அடைச்சா அங்கிட்டு விட்டுரும். இப்ப எங்கிட்ட அடைக்கிறதுன்னு தெரியல.
அதான் தக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற அந்த 5 பவுலருமே எனக்கு தெரிஞ்சு மத்த எல்லா டீம்லயும் பேக்கப் பவுலராவே தேர்ந்தெடுப்போம். அதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 3ஆம் கட்ட 2ஆம் கட்ட தொண்டனை கூட்டு வந்து திடீர்னு வந்து இது எம்எல்ஏ போஸ்ட்ல நிக்க வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இப்ப நிலைமை போயிட்டு இருக்கு. ஆனா கிஷோ சத்தியமா எனக்கு சஞ்சு சாம்சன் கிடையாது. சரி ஓகேடா விட்றா, பேட்டிங் நீ சொல்றதெல்லாம் ஓகேடா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏதாச்சும் இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரி உனக்கு தெரியுது. ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் ஒருத்துட்டு போய் பேசுற மாதிரி. எனக்கு என்னமோ இந்த இப்போ ஒரு மீம் பார்த்தேன், ரீசன் ஏதோ ஒரு மீம் பார்த்தேன். என்ன தெரியுமா சொல்லியிருந்தானுங்க, இந்த டர்ஃப்ல எல்லாம் வந்து நம்ம அஞ்சு 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 பிரிச்சு பிரிச்சு விளையாடுவோம். ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருந்தானா ஆல் ஃபீல்டிங் ஆனா டக்குன்னு வந்து ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒருத்தனை வந்து கீப்பிங் நிக்க வைப்போம் தெரியுமா. எதுவுமே பண்ண மாட்டான், கேட்ச் பிடிக்க மாட்டான், வாடி பண்ணிட்டு இருப்பான். அது மாதிரி தான் சஞ்சு ஃபீல் ஆகிறாமோ வந்து அவனுக்கும் மேட்சுக்கு சம்பந்தமே இல்லை. நான் வந்து காசு கொடுத்துருக்கீங்க, நான் பேட்டிங் ஆட்டு போவேன், அப்புறம் கீப்பிங் பண்ணிட்டு போவேன், அந்த மாதிரி தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதாச்சும் இன்புட்ஸ் கொடுக்கலாம்டா. அதை ஏன் பண்ண மாட்டான்னு தெரியல, அமைதியா இருக்கேன் ஒரு மாதிரி. கொடுக்கலாம் ப்ரோ. ஆனா அது டீம் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே பார்க்கணும்ல. அவன் நீங்க சொல்ற மாதிரி அவன் பேசவே மாட்டான். கீப்பிங்ல நின்றுட்டு இருக்கான், சும்மா தான் நின்றுட்டு இருக்கான். அவன் சும்மா நின்றுட்டு இருக்கிறது ஓகே. உங்க கேப்டன் என்ன பண்றாரு? அவர் இல்ல, அவர் என்னடா பண்ண முடியும்? இல்ல ப்ரோ, என்ன பண்றான் அப்படின்னா இப்படி நிக்கிறான் ப்ரோ, இப்படியே தான் ப்ரோ நிக்கிறான். நான் எதுவுமே பார்க்கல. கேப்டன்சி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த சீசன்ல நான் சொல்றேன். எதை கார்த்திக் பிரசாந்த் வீர் இருக்கானா, பிரசாந்த் வீருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டேன்னா உர்வில் பட்டேல ஏன் எடுக்கவே மாட்டேங்கிற டீம்ல? எதுக்கு பிரசாந்த் வீர் உனக்கு? ஒரு நீ பவுலரா யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு பியூர் பேட்டர். போன வருஷம் வந்தான், 10 பால் 30 ரன் அடிச்சான், போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து இப்ப எடுத்துட்டாங்களே, காசு போட்டு எடுத்துட்டாங்க 14-15 கோடி. அந்த காசு இப்ப ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து எடுத்திருக்கேன் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு புதையலை கண்டுபிடிச்சிருக்கேன் உன்கிட்ட இப்ப காட்டி உன்கிட்ட வந்து பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. 3 மேட்ச்ல 3மே போச்சே ப்ரோ. இதுக்கப்புறம் சீசனுக்கு குவாலிஃபை ஆகணும்னா 11 மேட்ச்ல 9 மேட்ச் ஜெயிக்கணுமே ப்ரோ. சாம், அதை விட இப்ப நீ பேட்டிங் லைனப்ல இஷ்யூஸ் இருக்கு. நீ பேட்டிங் கன்னு சொன்னாலுமே நீ எத்தனை ஒன் டவுன் பிளேயர், ஒன் டவுன் பேட்ஸ்மேன், நீ எத்தனை பேர் ஆடுவீங்க? சர்ஃப்ராஸ் கான் ஒன் டவுன் பேட்டரு, யாரவன் ஆயுஷ் மாத்திரே எத்தனை பேர் ஆடுவீங்க? ஒரு ஹிட்டர் வேணும். சர்ஃப்ராஸ் கான் இப்பயே சொல்றேன், எல்லா மேட்சும் ஒன் டவுன்ல போட்டதான் இந்த அளவுக்கு வேணா பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு அவங்க தானே உருப்படியா இருக்காங்க, ஜெமி ஓட்டனும் சர்ஃப்ராஸ் கான். அவனுக்கு ரெண்டு பேர் தான் உருப்படியா தெரியும். பிரேக் த்ரூ சீசனா தான் வரும் சர்ஃப்ராஸ் கான். நம்ம ஆக்ஷனவே பார்த்தோம், ஆக்ஷனப்பே சொன்னோம் நம்ம இது. சோ அது பிரச்சனை. எனக்கு இன்னமும் வந்து ஆயுஷ் மாத்திரவே எனக்கு ஆடுறது எனக்கு பாடல, எனக்கு கொஞ்சம் தெரியல. அடிச்சான் போன மேட்ச். நான் இன்னமும் அதெல்லாம் ஸ்டாண்ட் பண்றேன். எனக்கு இன்னமும் உனக்கு அந்த வீக்னஸ் இருக்க மாதிரி தெரியுது கொஞ்சம். அப்படியே ஸ்டாண்ட் பிட்ச் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகாத, நீ எப்படி உன்னால ஸ்ட்ரைட்டா அடிக்க முடியும் எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆரம்பிச்சு நீ எப்படி ஃபிளாட் பேட் பண்ண போறேன்னு எனக்கு அது புரியல. எனக்கு எல்லா கொஸ்டினுமே ஆக்ஷன் தான் ரிவால்வ் ஆகுது. நீ ஆயுஷ் மாத்திரமே அவளை ட்ரஸ்ட் பண்றேன்னா நீ எதுக்குல இத்தனை பேட்டரி எடுக்கணும், திருப்பி எத்தனை யங்ஸ்டர்ஸ் எடுக்கணும்னு நான் கேக்குறேன். மில்லர் 2 கோடி ஆர்டர்ல கண்டிப்பா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஹிட்டர் வேணும். நீ மில்லர் மாதிரி ஒரு ஆளு நீ எனக்கு நான் ஃபாரினர் ஸ்லாட் இல்லைன்னா மில்லருக்கு இடம் இல்லைன்னு நினைச்சேன். நீ 2 ஃபாரினர் தான் ஆட போறேன்னா அழகா நீ மில்லர் ஆடிக்கலாம். பேஸ் பிரைஸ் சரி, எத்தனை பேர் இருந்தாங்க ப்ரோ பேஸ் பிரைஸ்ல? நீ இந்த பவுலர் ஜாக்கப் டஃபி இவங்க 2 கோடிக்கு தான் எடுத்தானுங்க. எத்தனை பவுலர்ஸ் விட்டுருக்கீங்க? எத்தனை ஓவர்சீஸ் மொத்தமா சொல்றேன், பேட்ஸ்மேன் பவுலர்லாம் இல்லாம எத்தனை ஓவர்சீஸ் பிளேயர் வந்து நீங்க பேஸ் பிரைஸ்? அஸ்வினா தான் சொல்லியிருந்தேன், அவனோட வீடியோல பாத்துருந்தேன். 30 to 40% ரேட்ல வந்து கம்மியா இருந்துச்சு. என்ன ஐரனினா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வேற அஸ்வினான உட்கார வச்சு கமெண்ட்ரியில வேற கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கானுங்க. ஏன்டா போன வருஷம் அவன் உள்ள இருந்து என்னடா பண்ணா, இப்போ உட்காந்து பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டஃபி என்ன சாம், டஃபி நான் என்ன கேக்குறேன், உனக்கு ஜாக் ஃபோக்ஸ் அப்படி உனக்கு அவன் அந்த 4 ஃபார்னர்ல அவனுக்கு ஸ்லாட்டே இல்லைன்னா எதுக்கு உனக்கு டஃபின்னு நான் கேக்குறேன். அதுவும் கரெக்ட் தான். இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, மேட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நீங்க டஃபி பக்கம் போகவே இல்லையே. டஃபி எடுத்துக்கலாம் தான் நான் இங்க எனக்கு பட்டுச்சு. இதுதான் மேட்ச் பார்க்கும்போது மேட் என்ட்ரி அண்ட் டஃபி எடுத்துக்கலாம்னு நான் சொல்றேன். அப்படி நியூசிலாந்து கோட்டானா எதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க ப்ரோ? அதுக்கு அப்புறம் ஃபேமிலி பாண்டிங் வராதுல்ல. மேட் என்ட்ரினா 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு, இப்ப போஸ்ட் போடுறாரு. சரி, அதுதான் சொல்றேன். அதுக்கு அந்த ஃபேமிலி பாண்ட் மேட் ஹென்றி அண்ட் டஃபி எடுத்துக்கலாம். ஃபோக்ஸும் டஃபியும் ஒரே காசுன்றேன் நான். உனக்கு புரியுதா? உனக்கு ஃபோக்ஸ் மேல அவட பிளேயிங் லெவன்ல ஆடவே நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு எடுத்த? என்னோட ஒரு கேள்வி அதான். 4 ஃபாரினர் ஒன்னால ஆட முடியல, நீ எடுத்தது இல்லைன்னா அவன் இப்ப ஆர்சிபில எவனும் பெத்தல் வெளியே உட்காந்துருக்கான். உனக்கு புரியுதா? பெத்தல் வெளியே உட்காந்துருக்கான். அப்படி இருக்கு டீமும் யாரை இறக்கன்னு தெரியாம இருக்கு ஆர்சிபி மும்பைலாம். நீ எனக்கு 4 ஃபாரினர் மேல நம்பிக்கை இல்லை, அதோட எனக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இந்தியன் கோர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீ என்ன டீமோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம் ப்ரோ. கண்டிப்பா கரெக்ட். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபிளெமிங் அவன் எப்படியாச்சும் அவன் பொசிஷனை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அந்த 14 கோடியை வந்து நான் இந்த 14 கோடிஸை நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி காட்டணும். அப்புறம் தான் அவங்களோட குழப்பம் ஓடுங்கிறதுக்காக அந்த ஃபோக்கஸ்ல போயிட்டு இருக்கான்.
லீனான உருவில் நீங்க சொன்ன மாதிரி உருவில் பட்டேல்லாம் ஆட வைக்கலாம். நல்லா அவனும் நல்ல சர்ஃப்ராஸ் கான் மாதிரி தான் அவனும் நல்ல டொமஸ்டிக் இருந்துச்சு. இவங்க 2 பேருமே ப்ராப்பரா ஃபிட்டா அதாவது எடுக்கலாம்டா. அக்கீல் ஹுசைன் பாரு வெளியே உட்காந்துட்டு இருக்கான். அவன் நல்ல பவர் பிளே பவுலர் தான், அவன் வெளியே உட்காந்துட்டு இருக்கான். அதான் படம் டெத் பவுலிங் கூட யாருமே ஆடல. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தானுங்க பாரு. அவனும் ஒரு இன்ஜுரி ப்ளே. என்னடா ப்ரோ ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்தவனுக்கு இன்ஜுரி ப்ரோ. அதுதான் என்னடா அதான் அவன் சொல்றான். பெரிய திமிரு, அது பெரிய என்னடா பண்றான் எனக்கு அதுதான்டா புரியல எனக்கு. எனக்கு எனக்கு சத்தியமா அந்த லாஜிக் புரியல. என்னமோ இந்த டீம்ல வந்து ஆல்ரெடி செட் பிளேயர் செட் 11 இருக்குது. என்னடா பொறுமையா குறை? பார்க்கணும்னா என்னடா? ஒட்டினில் பாட்மேன் என்னடா குறைன்னு நான் கேக்குறேன். அப்படி போல இருக்காங்க இப்ப எல்லா லீக்லயுமே. ஒட்டினில் பாட்மேன் ஃபிட்டா இருக்கான். எனக்கு புரியலடா இது என்ன நினைச்சு தோக்கணும்னு நினைச்சு பண்றாங்களா, என்ன பண்றாங்கன்னே புரியல எனக்கு. அரே டெத் போலிங் இல்லாம நீ இந்த ஐபிஎல் சர்வேவே ஆக முடியாது. ஓப்பனா சொல்றேன், ஒரு லீட் பவுலர் இருக்கணும் வெறி. மத்த டீம் பேட்டிங் லைனப்ல பாரு, டிசி எடுத்தத கூட மில்லர் ஸ்டப்ஸ்னு வந்து நிப்பாங்க ஏறி. எம்ஐ போனா ரூதர்ஃபோர்ட், ஹர்திக் பாண்டியான்னு வந்து நிப்பாங்க ஏறி. இல்ல எல்லா நாளா எல்எஸ்சில ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு பண்ட் அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. எல்எஸ்சி கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. சிஎஸ்கே எனக்கு இந்த வருஷம் மேட்சே ஜெயிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 14 எல்எஸ்சி லீட் பண்றதுக்கு ஹரி பவுலிங்ல ஒரு லீடர் இருக்காரு, ஷமின்னு ஒரு லீடர் இருக்காரு. எல்எஸ்சி யாருக்கு லீடரா வச்சுப்ப? மேட் ஹென்ரில நீ லீடரா வச்சு போக முடியாது. அவன் ஐபிஎல் கேஸ் உனக்கு தெரியாதா சொல்லு. நீ ஸ்விங்கிங் கண்டிஷன்ல நான் பார்த்ததே இல்லடா. இன்னும் ஸ்விங் பண்ணி நான் ஒரு பால் கூட பார்க்கல. அதுதான் சொல்றேன், அவன் ஸ்விங்கிங் கண்டிஷன்ல வேற ஆளு. இந்தியன் கண்டிஷன்ஸ்ல மேட் ஹென்ரி உனக்கு தெரியும் நல்லா. அட்லீஸ்ட் நீ இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு, இந்த டஃபி எடுத்துருக்கணும். டஃபி எப்படி போட்டான் பாரு, வச்சு எடுத்தான் பாரு பவுன்ஸ்ல போட்டு 2 பேத்த ஸ்விங்க போட்டு. கைக்குவார்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. வேற கண்டிஷன்ல ஆடின மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இதுல வேற நடுவுல வேற எக்ஸ்சிஎஸ்கே பிளேயர்ஸ் வேற போட்டு பொளக்குறானுங்க. அது வேற பார்க்க இன்னும் எரிச்சலா வருது. துஷார் தேஷ்பாண்டே அடிக்கிறான், சமீர் அடிக்கிறான். மேனேஜ்மெண்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆக்ஷன் ஃபெயில் ஆயிட்டாங்க. மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை இல்ல, பிரச்சனையே மேனேஜ்மெண்ட் தான். கரெக்ட். இப்பதான் அது எக்ஸ்போஸ் ஆகுது. இப்பதான் வந்து அவங்களுக்கு எடுக்க தெரியல. இனி அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. இனி நம்ம வந்து இன்னும் அடாப்ட், எனக்கு இன்னும் சிஎஸ்கே அடாப்டே ஆகுற மாதிரி தெரியல. இந்த ஐபிஎல் லீக்ல விளையாடாம அவங்க சிஎஸ்கே மட்டும் பிஎஸ்எல் லீக் இதுல அவங்க கூட அடிக்கிறாங்க. அவங்க கூட டீம்ஸ் இப்ப சூப்பரா பிக் பண்றாங்க. எல்லாத்துக்கும் தோனி தான்டா காரணம். ஃபுல்லா எல்லாத்தையும் பின்னாடி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்ததெல்லாம் வச்சு சமைச்சு கொடுத்ததுனால இப்ப அதே மைண்ட் செட்ல தான் இருக்கானுங்க. எவனா சமைச்சு கொடுப்பான்னு இவனுங்க போய் உட்காந்து சமைச்சாதான் நமக்கு வரும்னு புரிய மாட்டேங்குது. அது தப்பு தானே ப்ரோ. இதுக்கு நம்ம தோனி எப்படி ப்ரோ காரணம் சொல்ல முடியும்? அவனோட பொட்டன்ஷியலுக்கு அவன் சுரேஷ் ரெய்னா வந்து ஒரு ரீசெண்டா இல்ல ஒரு சம் டேஸ் பேக்ஸ் முன்னாடி ஒரு இது சொல்லியிருக்காங்க. லைக் வந்து தோனி வந்து சொல்லிடுவாங்களாமா, மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் போற ஒரு 7 பேர் சொல்லிடுவாங்களாம். அதை எடுத்துட்டு வந்துருவாங்களா, மிச்சம் அவங்களுக்கு பிடிச்ச 4 பேர் எடுத்துட்டு வந்துருவாங்களா. அதை வச்சுதான் தோனி இந்த வருஷம் குக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப வந்து ஃபுல் கண்ட்ரோல வந்து மேனேஜ்மெண்ட் கொடுத்தனால இப்ப டீம் லட்சணம் இப்படி போய் சந்திச்சிருக்குன்னு சொல்லி சுரேஷ் ரெய்னாவே சொல்லியிருக்கான். அது தோனியோட பொட்டன்ஷியல். தோனி கேக்குறாரு, தோனி பண்ணி கொடுத்துட்டாரு. இது ருத்ராஜ் மேல நீங்க என்ன நம்பிக்கை ஏன் வைக்கிறீங்க? பண்ணி கொடுக்கலன்னா நீங்க முதல்லயே பாக்கணும்ல ப்ரோ, பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா அப்படின்னு. ட்ரை பண்ணி பார்த்தா தான் பொட்டன்ஷியல் வருங்கிறது கரெக்ட் தான். 2 சீசனா வரலையே ப்ரோ, 3ஆவது சீசன் ஏன் இப்படி பண்ணணும்னு நான் கேக்குறேன். மெகா ஆக்ஷன்ல ஹேப்பன்ஸ் தான். ஓகே, நீ சரி பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சு உனக்கு பிளேயர் இருந்து நீ விட்டதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதெல்லாம் நீ வந்து நீ யங்ஸ்டர்ஸ் எடுத்து நான் இங்க தான் ட்ரெயின் பண்ண போறேன்னு எனக்கு புரியல. எப்படி ட்ரெயின் பண்ணுவேன் இங்க வந்து? ஃபர்ஸ்ட் கல்பிரேட் வந்து ஃபிளமிங் அண்ட் கோ தான். அதுக்கப்புறம் ருத்ராஜ், அதுக்கப்புறம் தான் பிளேயர்ஸ் கீழ வரணும். அப்படிதான் வரணுமே தவிர எடுத்தோடனே எங்க சாக் ருத்ராஜ் இந்த பிளேயர் சரி எழுதிட்டுறதெல்லாம் வந்து பாயிண்ட்லெஸ். அவனே எதிர்பார்த்துக்க மாட்டேன் வந்து இத்தனை கோடிக்கு எடுப்பாங்கன்னு. இவங்க வந்து லூஸ்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் லூஸ்தனமான ஒரு பிளானிங்னால இவங்க ப்ரெஷர்ல போடுறதுல வந்து எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. இது வந்து உனக்கு இன்னும் டிஃபரன்ஸ் இப்ப தெரியுது பாரு. நீ ஒரு ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் கூட ஆடும்போது உனக்கு அச்சசன் டீம் தான் எப்படின்னு உனக்கு அப்படியே தெரியுது. ஏதோ ஒரு ஸ்கூல் டீம் கூட ஆடுற மாதிரி, சின்ன இது ஆடுற மாதிரி இருக்கு. உனக்கு தெரியுது அது உனக்கு நீட்டா பிளான் வந்தாரு. ஆர்சிபி எதுவுமே இதால பண்ணல. 10 ஓவர் 90 பேனிக்கே ஆகல. கொஞ்சம் அப்படியே ஆக்சிலேட் பண்ணா பொறுமையா பண்ணா அவனுக்கு தெரிஞ்சு டெத் ஓவர்ல பவுலிங் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் நீ எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் வச்சாதான் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நீ எக்ஸ்பெரிமெண்டலா போட்டுட்டு இருந்தேன்னா உனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓவர்டர்லாம் நீ டெத் ஓவர் தெரியல, நீ இவ்வளவுதான் இருக்குன்னா ஒன்னும் பண்ண முடியாது. ஆர்சிபி பக்கம் நம்ம பேசவே இல்ல. ஆமா, அத பேசி விடுங்க, அதையும் பேசி விடுங்க, சீக்கிரம் பேசி விடுங்க. எனக்கு பேசுறதுக்கே மனசு தான் பேசிட்டு இருக்கோம். சரி சொல்லுங்க, பேசி அதுதான் சார் எக்ஸ்பெக்டட் தான். இதுதான் போன வருஷம் எங்க விட்டானுங்களோ அவனுங்க அங்கே இருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணி தான் வந்திருக்கானுங்கிறது வந்து என்னோட கருத்து. அதை மாத்தணும் இதை மாத்தணுங்கிறது வந்து எதுவுமே இல்லை ஆர்சிபி கிட்ட. இதே ஃபார்ம்ல அவங்க போனானுங்கன்னா ரொம்ப ஏர்லி டு சே தான்
அவனுங்க திரும்ப வந்து கப்பை வந்து ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஆனா சிஎஸ்கே ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா ஐபிஎல் 9 டீமுமே டஃப் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லா டீமுமே ஃபயர் ஆகுது. டெல்லி ஃபயர் ஆகுது, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபயர் ஆகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதனால இந்த வருஷம் ஐபிஎல் நிஜமா ஒரு டஃப் ஐபிஎல்லா இருக்கும். ஆனா சிஎஸ்கே பிரச்சனை இல்லை, அவனுங்க வந்து கீழே தான் இருக்க போறாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லணும், ஆர்சிபி அப்படியே தான் இருக்கு. கமெண்ட்ரி பண்றதுல ஒன்றும் இல்லை, பட் பட்டிடரோட பேஸ் ஹிட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எனக்கு நீ என்ன வேணும், அவன் ஒவ்வொரு மேட்ச் ஏறி 2 மேட்சும் 300 ஸ்ட்ரைக்ல ஆடிட்டு இருக்காங்க. போன மேட்ச் இந்த பேஸ் ஹிட்டிங்ல எனக்கு நான் 2022 இருந்து பட்டிடர் பார்த்து இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஸ்பின்ல தாண்டா அடிக்கிறான், ஃபாஸ்ட் பவுலிங்னா கொஞ்சம் அது லாஸ்ட் இயர் வரைக்குமே இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தா ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாம் எப்பா என்ன கிளாஸ் அடிக்கிறான் அவன். என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. டீம் டேவிட்ல வந்துட்டு அடிச்சு பை பை காட்டுறான் பாலுக்கு. டீம் நல்லா இருக்கு. அதான் இங்கிலீஷ் கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தானுங்க. இங்கிலீஷ் கமெண்ட்ரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டிம் டேவிட் அடிச்சு பால் வெளியே போக முடியல. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் வந்து பால் 6 போகும்போது பேட்ஸ்மேனே வந்து 6 காட்டுறாரு அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு, டீமும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு, எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட பேக்கப்பும் இருக்கு. ஆர்சிபி சேஃப். பேக்கப் தான்டா இப்ப அடிக்கிறது. டஃபி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நானும் எனக்கு தெரியும் சூப்பர் பவுலர்னு சொல்லிட்டு, பட் அவ்வளவு கான்பிடண்டா போறேன். எனக்கு என்னமோ இப்ப யார் ஆர்சிபிக்கு வந்தாலுமே ஓரளவு கான்பிடன்ட் ஆயிடுவாங்கன்னு தோணுது. கான்பிடண்டா ஆடிடுறாங்கன்னு சொல்லிட்டு அபிநந்தன் சிங்மே எனக்கு நல்லா போட்ட மாதிரி தான் இருந்துச்சு அந்த யங்ஸ்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சஃபரிங் ஃப்ரம் சக்சஸ்ங்கிற மாதிரி தான். இப்போ நாங்க அடுத்த மேட்ச் ஹேஷ்வுட் ஆடுறதா இல்லை டஃபி வச்சு ஆடுறதாங்கிறதா யோசனை போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டீம்ல. பேசிட்டீங்களா எல்லாரும்? எனக்கு இந்த மாதிரி பேசணும்னு தான் ஆசை இருக்கு. ஆனா வந்து இந்த இவனுங்க பேச விட மாட்டானுங்க. இதுக்கப்புறம் பேசுற சான்ஸ் எங்களுக்கு இப்பதானே கிடைச்சிருக்கு, இல்லைன்னா நாங்க இப்படிதான் உட்காந்துட்டு இருந்திருப்போம். ஓகே ஓகே. எனக்கு அதுக்கப்புறம் கடைசியா இவங்களை கடிச்சுக்கணும். இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்து சத்தியமா மூளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்து வரவங்க தான் சத்தியமா மூளை இருக்கானே தெரியல. எப்படி என்னடா பேசுறீங்க, என்னென்னமோ பேசுறீங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம பிரான்சைசியை பேக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீ பேக் பண்ணணும்? உள்ள இருக்க எல்லாமே தப்பா இருக்கும் போது நீ பேக் பண்ணா எப்படி அவனுங்க திருந்துவானுங்க? அவங்க நீ நல்லா டீம் எடுத்து பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி பேக் பண்ணலாம். நீ தப்பு ஆக்ஷன்ல பண்ணிட்டு வந்துட்டு நீ பேக் பண்ண அதெல்லாம் ஏன் அவனுங்க அது புரிய மாட்டேங்குதுடா. இவங்க மண்டையில தான் மிளகா அரைக்கிறாங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. இவனோட கான்செப்ட் என்னன்னா, அதாவது டீமுக்கு சப்போர்ட்டுங்கிறது எப்படி பண்ணணும்னா, அவங்க ஒழுங்கா விளையாண்டாலும் சூப்பரா சப்போர்ட் பண்ணணும், நல்லாவே விளையாடலனாலும் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணாம பிளைண்டா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேன்ஸுமே இப்படி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே மட்டும் இல்ல, எல்லா ஃபேன்ஸுக்குமே அந்த மாதிரி இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இல்ல இங்க சிஎஸ்கே பண்றது ஸ்கேம்ல. உனக்கு இப்ப இப்படி ஒரு பிளைண்டான ஒரு பிரான்சைஸ் இருக்கும்போது நான் இஷ்டத்துக்கு எந்த பண்ணாலும் இவங்களை வச்சு நான் இவங்க தலையில கட்டிட்டு ஓடிடுவேங்கிறது தப்பு இல்ல. அது வந்து இவனுக்கு கேட்கணும். அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தப்பு தான். அதைத்தான் சொல்றேன். அதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டானுங்க. எனக்கு இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் 2 மேட்ச் இந்த மாதிரி அடிச்சு பெல்ட் அடி வாங்கினதுக்கு அப்புறம் எல்லா ஃபேன்ஸ் வந்து மேட்ச்க்கே போகாம வந்து டிக்கெட் எல்லாம் அன்சோல்டா போனா இங்க மாறுவாங்க. அதை பண்ண மாட்டானுங்க. தோனியை புக் வந்துருவாங்க, வா 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 கடல் கண்டிச்சு ஆரம்பிச்சிருச்சு வாங்க, எல்லாம் உள்ள போயிருவானுங்க. சரி ப்ரோ, எனக்கு ஒரு கேள்வி. இப்போ தோனி டீமுக்குள்ள திரும்ப வரும்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, டீம்ல வந்து டீம் சேஞ்சஸ் இன் த சென்ஸ் மொத்தமாவே கேம் பிளே சேஞ்சஸே மாறும் நினைக்கிறீங்களா? அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ருத்ராஜோட கேப்டன்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ஃபீல்ட்ல உள்ள இருக்கிறதுனால பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், ஃபீல்டு பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், அது டீமுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். இதை பத்தி உங்களோட கருத்து? இப்ப தோனி உள்ள வந்தா ஆனால் சில டாக்டிக்கல் சேஞ்சஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர ஒரு 10-20 ரன் குறைக்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பேட்டிங் எல்லாம் இறங்கி வந்து பினிஷ்லாம் பண்ணுவார்னா அது நான் எப்பயுமே எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. மேபி ஒரு 10-20 ரன் குறைக்க முடியும். மற்றபடி வேற என்னால அவர் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது இந்த மீடியாக்கள் டீம் தான் இருக்கு, அவரால் என்ன பண்ண முடியும்? அவரும் போன வருஷம் போராடி பார்த்துட்டு அந்த டீமோட ஒன்றும் பண்ண முடியல. அவரால் முடிஞ்ச அளவுக்கு 10 ரன் குறைக்க முடியும். அது இவங்க பேட்டிங் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேல இதுதான் இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் இந்த டீமால வைக்க முடியும். இதுக்கு மேல வேணா உர்வில் பட்டேல் கொண்டு வரலாம், வேற சிப்ஸ் அண்ட் சாப்ஸ் தான் பண்ண முடியும் தவிர வேற இதுக்கு மேல பெஸ்ட் கொண்டு வர முடியாது. எனக்கு தெரிஞ்சு தோனியும் வந்தாலுமே எந்த அளவுக்கு பெருசா வந்து இம்பாக்ட் ஆகும் எனக்கு தெரியல. கரெக்ட் சாம், நீ என்ன கேப்டன்சி ஓகேடா, பட் என்னதான் இருந்தாலும் ஒரு டீம் வேணுமே, ஒரு ஆவரேஜ் டீமா. அதாவது ஒருத்தன் ஒரு ஆக்ஷனுக்கு போய் டீமை டீக்ரேட் பண்ணிட்டு வந்து நான் இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். மினி ஆக்ஷன்ல இருக்கிற டீம் அந்த 2 பிளேயர் ஜடேஜாவையும் அந்த பத்திரானாவும் கொஞ்சத்தையும் விட்டுட்டு அதை விட கொஞ்சம் கேவலமா எடுத்துட்டு வந்து நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். எனக்கு தங்க மாதிரி தெரியறான்டா. கரெக்ட்.
கரெக்ட். அவன்லாம் ஒரு ஆவரேஜ்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அந்த ஆவரேஜ் போடுறது கூட ஆள் இல்லைன்னு நினைக்கும் போது அதுதான் சொல்றேன். ஒரு டிகிரேட் ஆன ஒரு இதுல இருந்து நான் ஆக்ஷன்ல போய் ரீபில்ட் பண்ண போறேன் அப்படின்னு போயிட்டு டிகிரேட் ஆயிட்டு வந்ததை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல இப்ப கேப்டன்சியே போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மேட் கேப்டன் எனக்கு தெரிஞ்சு இப்ப பாரு தேவையே ரஜத் பட்டிதார் பெரிய கேப்டன்சினா எனக்கு தெரியல. உள்ள அதுதான் இருக்க சொல்றேன். திங்க் டேங்க் தான் இப்ப விளையாடணும். இப்ப எல்லாமே அப்ப அந்த மாதிரி ஆக்ஷன்லயே பாதி கேம் உனக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் டிக் டேங்க் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த பவுலருக்கு இப்படி போடு. இவன் எக்ஸாம்பிள் தரா இவன் ரியான் பராக் சொன்னா பாரு போஸ்ட் மேட்ச்ல எனக்கு வந்து சொன்னாங்க சஞ்சு சாம்சனுக்கு இந்த லைட்டா அந்த ஃபோர் ஸ்டெப் லைன்லயே வச்சு போட்டுக்கிட்டே இருங்க ஃபர்ஸ்ட் 2 பால் ரொம்ப ஒரு மாதிரி வல்லரபிளா ஆடுவான் அந்த பால் தான் தூக்கணும்னு சொல்லிட்டு உள்ள இருந்து சொன்னாங்கன்னு சொல்றானே. அங்க அவனுக்கு கேப்டனுக்கு என்ன வேலை இருக்கு? உள்ள சொல்றதை எக்ஸ்கியூட் பண்ண வைக்கிறது தான் வேலை, அவ்வளவுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா மேபி தோனி ஃபீல்டுக்குள்ள வந்தா ஆனா இதுவும் தப்புதான். திரும்ப தோனி வந்தா மட்டும்தான் எல்லாமே மாறும். அதுதான் சொல்றேன். எது கைட் பண்ணணும்? திருப்பி நீ கைட் பண்ணாதான் ஆடுவேன்னா இன்னும் எத்தனை இல்ல வருஷம் அந்த வேலையில சஞ்சு சாம்சனை பார்க்க சொல்றேன். அவன் அதை பார்க்க மாட்டான். நல்லா வந்து புது வீட்டு அத மாப்பிள்ளை வேணா மாதிரி சுத்திட்டு கேளுங்க. இருக்கான் நல்லா. அது அவனுக்கு தெரியணும்ல ப்ரோ. அவன் எந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரியலடா. அவன் பேசாம ராஜஸ்தான் ராயலே இருந்துட்டான். எங்கிட்ட வந்து இப்படி அடி வாங்குறதுக்கு நமக்கு எங்கிட்ட மாட்டிக்கிட்டு அடி வாங்குறது பேசாம ராஜஸ்தான்லயே கொஞ்சம் பேச்சு வாங்கி விளையாடிட்டு இருக்கலாம். இப்போ இது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஒரே மாதிரி அவுட் ஆயிருக்கான், ஒரே பால்ல அவுட் ஆயிருக்கான். அது நான் ஏதோ இதுல பார்த்தேன். அவனோட ட்ரிகர் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப பேடா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பத்தி நீங்க மை தீந்து போச்சு சியாம். நம்ம இந்த வருஷத்துக்கான 4 மேட்ச் ஆடியாச்சு. மை தீந்து போச்சு. அவ்வளவுதான். அடுத்த வருஷம் வாங்க. அடுத்த வருஷம் அட்லீஸ்ட் அவன் இந்த மாதிரி சொல்றதா வந்து இந்தியன் டீம்ல அடிக்க மாட்டான் ப்ரோ. எப்பயுமே ஐபிஎல் அடிச்சிட்டு இருப்பான் ப்ரோ. ஒரு 70 ஐபிஎல் நான் என்ன சஞ்சு நோட் பண்ணேன்னா 2 மேட்சும் ரொம்ப காஷியஸா ஆடுறான். நான் டிரைவ் தான் அடிப்பேன். அடிச்சா அவன் அவுட் ஆக மாட்டான். சொல்ற மாதிரி இந்தியா மாதிரி ஆடினானா அட்லீஸ்ட் ஒரு 20 ரன் ஸ்டார்ட் கொடுத்து அவுட் ஆவான். இப்ப நானும் இவனும் ருத்துவும் நின்னுதான் ஆகணும், அப்பதான் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணும் அப்படின்லாம் நினைச்சு ஆடுறதுனாலதான் அவுட் ஆகிட்டு இருக்கான். ஒரு மேட்சுக்கு வந்து கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே சுத்தினான்னு வையேன். எனக்கு புரியல. அவன் ஏன்டா டிஃபெண்ட் பண்றீங்க? ஏன்டா அவன் என்ன சின்ன பையனாடா? ஏன்டா அவனே 10 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ்டு கைடா. சரி சஞ்சு சாம்சன் அப்படிப்பட்ட பிளேயர் தானே. உனக்கு 14 மேட்ச் அடிச்சு எந்த சீசன் பாத்திருக்க? இந்தியா மேட்ச்லயுமே அவன் ஃபுல்லா மேட்ச் ஆடி இருந்தா ஃபுல் மேட்ச் அடிச்சிருக்க மாட்டான். கடைசி 3 வந்தது நல்ல உனக்கு நேரத்துக்கு வந்துச்சு. அதுக்கடுத்து இன்னொரு 3 மேட்ச் வந்து அடுத்த 3 மேட்ச் அடிச்சிருக்க மாட்டான். அந்த 3லயுமே இங்கிலாந்து கூட ஒரு கேட்ச் டிராப். ஃபர்ஸ்ட் 2வது பாலோ 3வது பாலோ. சஞ்சு சாம்சன் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர். உனக்கு அந்த மாதிரி தான் ஆடுவான். இன்கன்சிஸ்டன்டா தான் இருப்பான். நீ அவனை வச்சுட்டு நீ சின்ன பையனா பெரிய அதான் சொல்றேன். சஞ்சு சாம்சன் ஃப்ரீடம் கொடுத்து அடிக்க விட்டுருங்கடான்றேன். சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் திருந்த மாட்டாங்க. முதல் சாக் பண்ணா மேனேஜ்மெண்ட் தான் சாக் பண்ணணும். அது பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபேன்ஸ் தான் வந்து கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கணும். அதாவது கண்ணை முட்டு கொடுக்காம என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபேன்ஸும் ஒன்று சேர்ந்து ஹியூமிலேட் பண்ணணும் இவனுங்களை. அதாவது மேட்ச் போகாம இவனை வந்து அசிங்கப்பட வச்சாதான் இவங்க திருந்துவானுங்க. ஈஸியா இவனை வந்து ஏமாத்தி அது பண்ண மாட்டாங்க. அது நடக்காதான். அது பண்ணாதான் இவங்க திருந்துவானுங்க. நம்ம என்ன பண்ணாலும் பண்ண மாட்டாங்கன்னா எனக்கு ஆசை. எனக்கு வந்து சிஎஸ்கே நல்லா செருப்படி வாங்கி வந்து திருந்தினாதான் எனக்கு அப்பதே என்னோட காயத்துக்கு ஒரு மருந்து மாதிரி இருக்கும். சரி ரொம்ப டவுனா தான் ப்ரோ இருக்காங்க. இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கங்கறத நம்ம கொஞ்சம் பொறுத்துறது தான் பார்க்கணும். பண்ண பெல்ட் அடி தான். என்ன பண்ண முடியும்? திருப்பி எல்லா டீமும் பாப்போம். எப்ப முதல் மேட்ச் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நீங்க ஜிடின்னு சொல்லியிருக்கியாங்க. யார் சொன்னா ஜிடின்னு? கிஷோர் நீ எந்த டீமோட ஜெயிக்கணும்னு நினைக்கிறடா? சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் வின். இன்னொரு 5 மேட்ச் ஜெயிப்பாங்க. எனக்கு பேட்டிங்னால ஜெயிக்கும். ஏன்னா 2024ல நாங்க அப்படிதான் வந்துகிட்டு இருந்தோம். பேட்டிங்னால ஜெயிக்கலாம். அவுட் பேட் பண்ணும். பிரீவிஸ் வரணும். சரி எந்த டீமோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் சொல்லு. பிரெடிக்ஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் யாரோட அவங்க ஜெயிப்பாங்கன்னு தோணுது. நெக்ஸ்ட் மேட்ச் யாரோ டெல்லியோடயா? தெரியலையே. டெல்லியோடயா? அடுத்த 5 ஃபிக்சர்ஸ் சொல்றேன். அது நீங்க வந்து ஒன்னு சூஸ் பண்ணுங்க ப்ரோ. அடுத்த 5 ஃபிக்சர்ஸ் நீங்க ஒன்னு சூஸ் பண்ணுங்க. டெல்லி, கேகேஆர், எஸ்ஆர்எச், மும்பை, ஜிடி. கேகேஆர் வச்சுக்கோ. கேகேஆர் வந்து கேகேஆர் தான் கரெக்டான போட்டி எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் தான் நினைக்கிறேன். அவன் டீம் பவுலிங் இல்ல எங்க டீம். ஆனா அவன் டீம் ஸ்பின்னர் இருக்கானே. ஓகே இந்த டோகாம தோனி அதுலயும் பவர் பிளேல ஃபின்னாலன் இருக்கானே. ஒரு மார் இருக்கான் ஃபின்னாலன்லாம் பார்க்க பயமா இருக்கு. இல்ல அவனுக்கு ஒண்ணு கன்சிடர் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்டா. கொஞ்சம் அடிக்க அதுதான் சொல்றேன் அவன் அடிப்பான்டா அப்படின்னு அவன் பார்க்க மாட்டான். 8 பாலுக்கு அஜிங்கே ரஹானையும் அடிக்கிறான். அன்கிறிஸ் ரகோன்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவன் என்ன அடிக்கிறானுங்க ப்ரோ. ஆனா உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு ப்ரோ. அதான் சொன்னேன்ல, டிசி, கேகேஆர், எஸ்ஆர்எச், எம்ஐ, ஜிடி, எம்ஐ, டெல்லி. இதுல ஒரு வின் வந்து எனக்கு நீ சொன்ன மாதிரி ஜிடி கேகேஆர் வேணா ஒரு மாதிரி க்ளோஸ் மேட்சா போகும். மிச்ச மேட்ச் எல்லாம் ஒன் சைடு மேட்ச் தான். சரி ஓகே. நாங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம்.
நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க உங்க வருத்தத்தெல்லாம் சொல்லுங்க. என்னெல்லாம் சிஎஸ்கே மாத்தணும், ஃபிளெமிங்க தூக்கணுமா வேணாமாங்கிறதையும் நீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ வீடியோ பார்க்கலாம் தூக்க வேணாமாங்கிறது 2வது இருக்கட்டும். ருத்ராஜ் கேப்டன்சி பண்ணணுமா பண்ண வேணாமாங்கிறது நீங்க விஜய்க்கு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. அதுதான், அப்புறம் தான் அது. சரி ஓகே, வீடியோ பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் போடுங்க. அப்பதான் நான் போற டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். Until then it's bye from Hari. Bye guys. Bye Shaman. Bye bro. Bye Kishore. Bye guys. Bye.